அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி 1446 ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 24 17ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தலைப்பு தமாசுக்குல் அல் உஸ்ரி சபீலு இஸ்திக்ராரிஹா. குடும்பங்களின் பிணைப்பு அல்லது ஒற்றுமையானது அவற்றின் நிலைத்தன்மைக்கான ஒரு பாதையாகும், வழியாகும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق لنا من انفسنا ازواجا ورضي لنا الاسلام شرعة ومنهاجا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله كان خيرا لزوج لخير اهل فيه لكل زوج قدوة ولكل اسرة اسوة صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியமான சகோதரர்களே, எல்லாவிதமான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன்தான் நம்மிலிருந்தே நமக்கான துணையை ஏற்படுத்தினான். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்காக பொருந்தி கொண்டான். மார்க்கமாகவும் வழிகாட்டியாகவும் அவன் ஆக்கியிருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரே ஒரு இறைவன் என்பதை சான்று பகர்கின்றேன். அவனுக்கு எந்தவிதமான துணைகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள். அவர்கள் மிகச்சிறந்த குடும்பத்தின் கணவராக இருந்தார்கள். ஒவ்வொரு கணவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அவரிடத்திலே முன்மாதிரிகள் இருக்கிறது. அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு அருமையான வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவைப்படுகிற முக்கியமான ஒரு தலைப்பாகும். குடும்ப வாழ்க்கை, அதை எப்படி கட்டிக்காப்பது, சிதைவுகள், பிளவுகள், முரண்பாடுகளிலிருந்து அதை எப்படி பாதுகாப்பது, குடும்ப வாழ்க்கையை, அதனுடைய கட்டுப்பாட்டை, பாதுகாப்பை, ஒற்றுமையை நாம் பாதுகாக்கிற போது அதனால் சமூகம், நாடு அடைகிற நன்மைகள் என்ன என்பதை இந்த ஹுத்துபா மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் விஷயத்திலும் உங்கள் குடும்பங்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வஹாஃபிது அலல் உஸ்ரா, குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து வாருங்கள். முஹாஃபதத்தன் துன்ஜீக்கும் யௌமல் அரப், மறுமை நாளிலே உங்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக குடும்பங்களை பாதுகாக்கிற விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள். குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பது என்பதுதான் அது ஃபஹிய அல் ஹலியத்துல் அடிப்படையான ஒரு இலக்காகும். இஹாதல் வத்தனில் அதீம், இந்த மகத்தான ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகாக ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுவது இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை பாதுகாப்புக்கு கீழ் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை இருக்கிறது, ஒரு சமூகத்தினுடைய ஸ்திரத்தன்மை இருக்கிறது. எனவே அது ஒரு அடிப்படை அழகாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகமே, இன்னலில் உஸ்ரத்தி ஃபில் இஸ்லாமி மகானத்தன் ரஃபியா, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் குடும்பம் என்பது ஒரு மாபெரும் ஒரு இடத்தை அது வகிக்கிறது. ஒ மன்சிலத்தன் அதீமா, குடும்பம் என்பதற்கு ஒரு மகத்தான ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய பகுதி. ஃபக்கத் ஜஅலல்லாஹு மப்தஅஹா ஆயத்தன் மின் ஆயாத்திஹி, அதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். அதுதான் திருமணமாகும். திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினான். லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தையும் அன்பையும் அவன் ஏற்படுத்தினான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே அல்லாஹு தஆலா இந்த குடும்ப வாழ்க்கை என்பதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் ஒரு துணையை ஏற்படுத்தி உங்களை அதன் மூலம் அமைதியடைய செய்து உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது என்பது மாபெரும் அத்தாட்சி என்று அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்தை பற்றி சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஃபமா வன்னுக பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சியை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அல்லாஹு தஆலா வஜஅல ராபிதஹா அக்தன் அஸ்மாஹா மீசாகன் கலீதா, குடும்பம் என்கிற இந்த பிணைப்பை அல்லாஹு தஆலா ஒரு உறுதியான ஒப்பந்தம் என்று பெயரிட்டிருக்கிறான். அதை அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு குடும்பத்தை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நிசாவிலே 21வது வசனத்திலே சொல்கிறான், வ அഖذன மின்ஹும் மீசாகன் கலீதா, அல்லாஹ் உங்களிடத்திலே ஒரு உறுதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த பெண்கள் அந்த மனைவிமார்கள் உங்களிடத்திலே மிக உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை வாக்குறுதியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஃபஆயத்தும் மின் ஆயாத்தில்லாஹி வ மீசாகுன் கலீதுன் காம அலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று, மிக உறுதியான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை அவன் நிலைபெறச் செய்திருக்கிறான். குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அவன் மிகப்பெரிய ஒப்பந்தத்திலே அந்த குடும்பத்தை அல்லாஹ் நிறுவி இருக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஆதிஹி ஹியல் உஸ்ரா, இதுதான் குடும்பம் என்பது. முஸ்லிம் சமூகமே, ஃபஅய்யு தமாசுகின் யுசாவிஹி, எந்த ஒற்றுமை இதற்கு ஈடாக போகிறது? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் அதை தன்னுடைய கட்டளையிலே நிலைபெறச் செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பிணைப்பு என்பது எந்த ஒரு ஒற்றுமையினால் இது ஈக்குவலாக சமனாக முடியும்? வஅய்யு தஆதுதின் ஃபித் துன்யா யுதாஹிஹி, இந்த உலகத்திலே எந்த ஒத்துழைப்பு இதற்கு ஈடாக முடியும்? இன்னஹு லபினாஉன் மதீன், இது ஒரு உறுதியான ஒரு கட்டிடம். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு உறுதியான ஒரு கட்டிடமாகும். வ அஸாசுன் கவிய்யா, இது ஒரு கவீமுன், ஒரு நிலையான ஒரு அடிப்படை அத்திவாரமாக இருக்கிறது. சையதஹு ஷையதஹுல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹு தஆலா இதனை நிறுவி இருக்கின்றான். அல்லாஹ் நிறுவி இருக்கிற இந்த கட்டிடம் ஒரு உறுதியான ஒரு கட்டிடமாகும். குடும்ப வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. ஃபஅன்இம் பிஹி மின் பினாஇன் வ அக்ரிம், இந்த எவ்வளவு அற்புதமாக இது இருக்கிறது, எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு அத்திவாரம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். வ இன்ன அலல் முஸ்லிமீன அஸ்வாஜன் கானூ ஜௌஜாத்தின், முஸ்லிம் சமுதாயம் அது ஆண்களாக இருந்தாலும் அல்லது பெண்களாக இருந்தாலும் அல்லது கணவனாக இருந்தாலும் அல்லது மனைவியாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையும் அய்யர்அவு ஹாதல் பினா ஹக்க ரிஆயத்தி, அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த அற்புதத்தை, அல்லாஹ் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு அத்திவாரமாக கட்டியெழுப்பிய இந்த குடும்ப பிணைப்பை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அதை சரியான விதத்திலே சிதைவு அடையாமல் ஒற்றுமை தன்மையை அவர்கள் நிலைநாட்டி அதை பேண வேண்டும். وأن يقوموا على حمايته من كل ما يضره حق الحماية, இந்த குடும்ப வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய எல்லா விதமான தீங்கை விட்டும் அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த குடும்பத்தை அவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும். وسبيل ذلك بينه الله في كتابه وأوضحه رسوله صلى الله عليه وسلم, இதற்கான வழிகள் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவிலே தெளிவுபடுத்தி இருப்பது போல இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியும் அடிப்படையும், அதை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறைகளை அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். லியகூன ஹாதல் ஹிஸ்னு ஃபி அமானின் தாயிமின், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மாபெரும் இந்த கோட்டை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலும் துமஅனீனத்தின் வஸ்திக்ராரின் வரஹாயின், இது அதாவது அமைதி, நிலைத்தன்மை, செழிப்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் அதற்கான பாதைகளை நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்ன மின் வசாயிலி ஹிமாயத்தில் உஸ்ரதி, இந்த குடும்பத்தினுடைய பிணைப்பை பாதுகாப்பதற்காக, குடும்பத்தினுடைய இந்த பாதுகாப்பதற்கான ஒரு பாதையாக அல்லாஹு தஆலா பல வழிகளை சொல்லித் தருகிறான். அலா தமாசுகிஹா வஸ்திக்ராரிஹா, அதனுடைய ஒற்றுமை, அதனுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கான பாதைகளில் மிக முக்கியமான ஒன்று அத்தஆமுலு பில் மஅரூஃப், குடும்பம் நல்ல முறையிலே வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள்.
கண்ணியமான முறையில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நீங்கள் அவர்களோடு வாழ்க்கை நடத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா அத்தஆமுல் பில் மஅரூஃப், நல்ல விதத்திலே ஒருவருக்கொருவர் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வழிகாட்டுகிறான். وقد ذكر النبي صلى الله عليه وسلم الزوجين بالنظر بعين المعروف الى الاخر. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை ஒரு நல்ல பார்வை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை நல்ல விதமாக அணுக வேண்டும், நோக்க வேண்டும். பார்வையை தவறாகிவிடக்கூடாது. அப்போ ஒருவருக்கொருவர் நல்லதொரு புரிந்துணர்வு, நல்லதொரு பார்வை, நல்லதொரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணிடத்திலே வெறுக்கத்தக்க ஒரு செயலை ஒரு ஆண் காணுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது, என்ன சொன்னார்கள்? லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன். ஒரு மூமினான ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஹர். ஒரு பண்பை அவன் வெறுத்தால் இன்னொன்றை கொன்று அவன் அதை பொருந்திக் கொள்ளட்டும். எனவே ஒரு கணவன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை வெறுக்க கூடாது. அப்படி வெறுப்பான ஒரு விஷயத்தை கண்டால் இன்னொரு நல்ல குணத்தை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்ளட்டும். குடும்ப வாழ்க்கையை அதாவது ஒற்றுமைப்படுத்துவதற்கு, கணவன் மனைவிகளுக்கு இடையிலான இந்த மாபெரும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாதுகாப்பதற்கு, அல்லாஹ் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்டிடத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும். நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டால் இன்னொரு நல்ல விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அதை கொண்டு இந்த வெறுப்பை நீங்கள் களைந்து கொள்ளலாம் என்று பிரிவினையை தடுக்கிற ஒரு பாதை அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது விஷயம், வமின் வசாயிலி இஸ்திக்ராரில் உஸ்ரதி தமாசுகுஹா யா இபாதல்லாஹ் தர்பியத்துல் அப்னா. இரண்டாவது முக்கியமான குடும்ப வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து குடும்ப ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய, இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான அடுத்த வழிமுறை, குடும்ப பிள்ளைகளை நாம் சரியான முறையிலே தர்பியா செய்வது. அலாமா யுர்தில்லா, அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய விதத்திலே குழந்தைகளை நாம் உருவாக்குவது. தஹ்தீருஹும் மிம்மா யுக்திபுஹு வல் இயாது பில்லாஹ், அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற விஷயங்களை நமது குழந்தைகள் செய்யாமல் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது. வ முராகபத்துஹும் ஃபீ தாலிக், அவர்கள் அல்லாஹ்வுக்கு திருப்தியான விஷயங்களை செய்வதை கொண்டும் அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்யாமல் இருப்பதை கொண்டும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் அதை கண்காணிப்பதும் குடும்ப வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கின்றது. வதர்வீதுஹும் பிலுத்ஃபின் வலீனின் வஹஸ்ம், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்களை நல்ல முறையிலே அன்பாகவும் மென்மையாகவும் உறுதியாகவும் நீங்கள் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். ஹத்தா யஸ்தகீமு அலா அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் நிலை பெறுவதற்காக வேண்டி அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ் திருப்திப்படக்கூடியவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அவர்களை தூரப்படுத்த வேண்டும். அவர்களை சிறந்த முறையிலே நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அழகான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டும். மென்மையான முறையில், உறுதியான முறையிலே நீங்கள் இந்த மார்க்கத்திலே, உண்மையான இந்த தீனிலே அவர்கள் நிலை பெறச் செய்வதென்பது குடும்ப வாழ்க்கையின் பிளவுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வமின் வசாயிலில் இஸ்திக்ராரில் உஸ்ரி, அதாவது ஒரு குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய அடுத்த முக்கியமான மூன்றாவது விஷயத்தை சொல்கிறார்கள். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹியு அனில் முன்கர் பைன அஃப்ராதில் உஸ்ரத்தில் வாஹிதா, அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் நல்லவைகளை ஏவிக்கொள்ள வேண்டும், தீயவைகளை தடுக்க வேண்டும். இது முக்கியமான அடுத்த விஷயம். ஏனென்றால் ஃபஇன்னஹும் ஃபீ ஸஃபீனத்தின் வாஹிதத்தின் துப்ஹிரு பிஹும் ஃபீ ரிஹ்லத்தில் ஹயாத், நீங்கள் கடலிலே செல்லுகிற ஒரு கப்பலில் செல்கிறவர்களைப் போல நீங்கள் அனைவரும் வாழ்க்கை என்ற பயணத்திலே ஒன்றாகவே நீங்கள் பயணிக்கிறீர்கள். எனவே ஒன்றாக பயணிக்கிற நீங்கள் உங்களுக்குள் நல்லதை சொல்லிக்கொள்ள வேண்டும். தீமைகளை காணுகிற போது நீங்கள் ஒருவருக்கொருவர் தடுத்து கொள்ள வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கான முக்கியமான ஒரு வழியாகும். வன் நஜாத்து ஃபீஹா மின் மகாத்திரில் மஆஷி வல் மஆதி, அதாவது இந்த உலகத்தினுடைய அல்லது மறுமை வாழ்க்கையினுடைய கெடுதிகள், கஷ்டங்களிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் லா தகூனு இல்லா பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருக்கு நன்மையை சொல்ல வேண்டும். தீமையை காணுகிற போது அழகான முறையில் அதை தடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதை தடுப்பதிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும். அதே போல் அல்லாஹு தஆலா இதற்கு சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்களும் பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன்,
உங்களிடத்திலே நாங்கள் ரிஸ்க் வாழ்வாதாரம் கேட்கவில்லை, நஹ்னு நர்சுக்குக், உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு என்பது தக்வாவுக்குரியதாகும் என்று அல்லாஹு தஆலா சூரா தாஹா 20வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றார். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று வகதாலிக மிம்மா யஜ்அலுல் உஸ்ரத முஸ்தகிர்ரா, ஒரு குடும்பத்தை ஸ்திரத்தன்மையோடு ஆக்குவதற்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு 4வது ஒரு வழியை இந்த ஹுத்பாவிலே சொல்கிறார்கள். மஅரிஃபத்து குல்லு ஃபர்தின் ஃபில் உஸ்ரத்தி லி தௌரிஹி வமா யதவஜ்ஜபு அலைஹி தூன கைரி. குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தவர்களும் தன் குடும்பத்துக்காக அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை அவர் தெரிந்து வச்சுக்கணும். அவரவர்களுடைய பொறுப்புகளை அவர் செய்ய வேண்டும், அதை ஒழுங்கான முறையில் அவர் நிறைவேற்ற வேண்டும். ஃபயகூமு பிஹி அலல் வஜ்ஹில் அக்மல். தன் குடும்பத்துக்காக ஒவ்வொருவரும் அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஃபல் கபீரு யர்அ ஸகீர், பெரியவர்கள் சிறியவர்களை கவனிக்க வேண்டும். வஸ்ஸகீரு யுவக்கிருல் கபீர், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வரப்புல் உஸ்ரத் யஸ்ஆ ஃபீ மசாலிஹிஹா, அந்த குடும்ப தலைவன் அவர்களுடைய நலவுக்காக அவன் பாடுபட வேண்டும். முஹ்தசிபன் பிதாலிக அல் அஜ்ர் அல் அதீம், இதன் மூலம் மகத்தான கூடியவர் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை ஸ்திரத்தன்மையோடு வாழணுண்டா அவரவர் தன்னுடைய பொறுப்பை அறிந்து தன் குடும்பத்தினுடைய பொறுப்பை அவர் முழுமையாக நிறைவேற்றும். கணவன் தன் கடமையை சரியாக செய்யும், மனைவி தன் கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். குழந்தைகள் பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். எனவே இது ஒரு குடும்ப வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மைக்கான 4வது வழியாக இந்த ஹுத்பாவிலே சொல்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஐயுஹல் முரப்பூன் அரஐத்தும் ஆகிலன் யப்னி பைத்தன் ஜமீலன் ஃபீஹி மின் வசாஇலி ராஹதி வர் ரஃபாஹியதி மா ஃபீஹி. நீ ஒரு புத்தி உள்ள மனுஷனை நீங்க பார்ப்பீங்களா? எப்படி அவர் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுகிறார், அந்த வீட்டிலே அந்த வீட்டிலே எல்லா விதமான வசதிகளும் செழிப்புகளும் வாய்ப்புகளும் அந்த வீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்திசாலியான மனிதன் திருப்பி வந்து சும்மா யாத்தி பாததாலிக் ஃபயன்குது குல்ல யௌமின் மின்ஹு ஹஜரன் ஹஜரா, அவர் அந்த அவ்வளோ அழகான செழுமையான நல்ல ஒரு வீட்டை ஒவ்வொரு கல்லாக அவர் உடைச்செடுப்பாரா? யஹ்திமுஹு வயுஃப்ஸிதுஹு, அதை உடைப்பாரா? அதை பாழ்படுத்துவாரா? ஒரு புத்திசாலி மனிதன் இப்படி செய்வாரா? ஃபகதாலிக யஃஅலு ஃபீ உஸ்ரத்திஹி மா யூரிதுஹா மவாரிதத் தஃபக்குக். இது மாதிரி தான் குடும்பத்தினுடைய சிதைவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களை செய்கிறார். ஒரு வீட்டை கட்டி போல நீங்க இடிப்பீங்களா? ஒரு புத்திசாலி செய்வானா? அழகான எல்லா விதமான வசதியும் செய்ய உள்ள ஒரு வீட்டை உடைப்பானா? யார்? சரி. இது மாதிரி தான் நல்ல ஒரு குடும்பத்தை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய, பிரிவினைக்கு விட்டுச் செல்லக்கூடிய, அதை அழிக்கக்கூடிய செயலிலே ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் அது மோசமான ஒரு செயல். ஃபல் ஹதர அல் ஹதர, கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். மின் அஸ்பாபி தஃபக்குகில் உஸ்ரி, அதாவது குடும்பத்தினுடைய அந்த பிளவுகள், பிரிவினைகள், முரண்பாடுகள் ஏற்படுவதை விட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். அலா ஃபல்தஅலமூஹா யா மஅஷரல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களே பெண்களே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக இருக்கணும். எத்தனையோ உறுதியான, அதாவது ஃபக்கம் மின் நாகிஸின் அஸாஸ பைத்தி, எத்தனையோ பேர் தன்னுடைய வீட்டினுடைய அடித்தளத்தை அவர்கள் குறைக்கிறார்கள், தகர்க்கிறார்கள். வீட்டினுடைய கட்டிடத்தை அவர்கள் விளங்காமலேயே உடைக்கிறார்கள். குடும்பத்தின் பிளவுகளை, குடும்பத்தினுடைய கட்டமைப்பை அவர்கள் தங்களை அறியாமலேயே உடைக்கவும் சிதைக்கவும் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே வ இன்ன மின் அஹம்மி வ அக்தரி அஸ்பாபி தஃபக்குக் அல் உஸ்ரி, அதாவது ஒரு குடும்பத்தினுடைய சிதைவுக்கு அடிப்படையான ஒரு காரணம், மிகவும் மோசமான பாதகமான ஒரு காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? கஸ்ரத்துன் நிசா, அதிகமாக சண்டை, முரண்பாடு. வல் ஹிசாம், என்னது? மோதல்கள், கருத்து முரண்பாடுகள், சச்சரவுகள், கோபம். அப்ப முரண்பாடுகளும், அதாவது சச்சரவுகளும் கோபமும் ஒரு குடும்ப சிதைவுக்கான ஆபத்தான ஒரு காரணிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஃபஇன்னஹு யஃஅலு நுஃபூஸ அல் அஃபாயில், அது உள்ளங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. சண்டை பிடிக்கிறது, ஒரே முரண்படுவது, கருத்து முரண்பாடு, சச்சரவு பட்டுக் கொள்வது. எனவே வலிதாலிக கான மின் ஜவாமிஇ கலிமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஸ்ஹி லம்மா ஜாஅஹு ரஜுல். இதுல ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தபோது ஒரு அழகான ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் ஒரு குடும்பத்தவர் எப்படி நடக்கணுன்றதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை ஜவாமிஉல் கலிம், ஒரு சின்ன பதில், அதிலே அழகான அர்த்தங்கள் இருக்கிறது, நிறைந்த காரணங்கள் அதிலே இருக்கிறது. ஒரு நபர் வந்தார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, புகாரிலே 6116 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. எப்படி?
யா ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதர் கோபப்படக்கூடிய சுபாவம் உள்ளவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகதப், கோபப்படாதே. ஒரு முறை அல்ல, பல முறை வந்தார். லா தகதப், கோபப்படாதே என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வமா தக் இல்லா லிஹுதூரத்தில் கலபி வல் ஹிசாமி அலா கல்பில் இன்சானி வ நஃப்ஸி வ அக்லி. அதாவது இது கோபமும் சச்சரவும் மனித இதயத்திலும் அவனுடைய உள்ளத்திலும் அறிவிலும் ஏற்படுத்தும் ஆபத்தினுடைய விளைவுதான் இது. எனவே ஒரு முஸ்லிம் தனது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் அவருடைய குடும்பம் சிதைவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. ஃபல் யுல்ஜிமில் முஸ்லிமு நஃப்ஸஹு அனில் கதப் லிதஸ்லம உஸ்ரத்துஹு மினத் தஃபக்குக். தன்னுடைய குடும்பத்தை அவன் முரண்படுவதிலிருந்து சிதைவடைவதிலிருந்து பாதுகாக்கணும்னு ஒரு முஸ்லிம் நினைச்சா அவன் தன் கோபத்தை அடக்கிக் கொள்ளட்டும். இது ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடியதுதான் கோபம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வமின் அஸ்பாபி தஃபக்குக்கில் உஸ்ரா, குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மை உடைவதற்கான, முரண்படுவதற்கான, பலவீனப்படுவதற்கான காரணங்களில் அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, கில்லத்துல் இஹ்திமாம் அவ் இன்இதாமு. அதாவது குறைந்த கவனம் செலுத்துவது அல்லது கவனமே செலுத்தாமல். ஒன்றும் கவனம் குறைவாத்திக்கும், இல்லாட்டி கவனமே இல்லாம குடும்ப விஷயத்தில் நடைபெறுவது. வஸ்திகாலு குல்லு ஃபர்தின் பினஃப்ஸி, ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு பிஸியில் இருப்பாங்க. குடும்ப விவகாரங்கள் அவங்களுக்கு பார்க்க நேரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிஸி. தனது வேலைகளில் ஈடுபடுவார்கள், குடும்ப விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை அல்லது குறைவாக கவனம் செலுத்துகிறார்கள். எனவே அவங்க என்ன செய்றாங்க, தங்களிடத்திலேயே முடங்கி போய் விடுகிறார்கள். ஃபதரா ஃபீஹிம் சூரத்துல் உஸ்ரா லா ஹகீகத்தஹா. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பமாக தெரிவாங்க, ஆனால் அசல்ல அவங்க நல்ல குடும்பமாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சுயநலமாக இருப்பாங்க, அவங்களோட வேலையை தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு, குடும்பத்தினுடைய ஒற்றுமை சிதைவடைந்து கொண்டிருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல குடும்பம் மாதிரி இருப்பாங்க. சூரத்துல் வஹ்தா லா மதுமூனஹா, ஒன்றாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள உறவுகளுக்குள் இணைப்புகள் இருக்காது. அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையை நாம் அடைந்து விடக்கூடாது. காரணம், குடும்ப விஷயத்தில் நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த அக்கறை குறைவாகவோ அல்லது அக்கறை இழந்தவர்களாகவோ இருந்தால் குடும்பம் சிதறிவிடும். அதே மாதிரி ஒமாலி ஹாதா கானத்தில் உஸ்ரா, குடும்பம்ன்றது இது அல்ல. குடும்பம் என்பது என்னது, பலில் உஸ்ரத்து தஆலுஃபுன் வ தஆவுன். குடும்பம் என்பது அது தஆலுஃப், அதாவது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பது, ஒத்துழைப்பாக இருப்பது, உதவியாக இருப்பது. வ முஷாரகத்துன் ஃபீ ஃபரஹின் வ தரஹின், அதாவது சந்தோஷத்திலும் கவலையிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருப்பது. இதுதான் குடும்பம்ன்றது. அதில் அன்பு இருக்கணும், அதில் ஒற்றுமை இருக்கணும், நல்லது கெட்டதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒத்தாசையாக ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழ்தல் இருக்கணும். ஹீன தஜ்தமிஉ அலல் மாஇதா, அதாவது ஒமா அப்ஹாஹா, எவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு உணவு தட்டில் ஒன்றாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் பல விஷயங்களை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறீர்கள். ஒருவர் ஒரு செய்தியை சொல்கிறார், மற்றவர் அதை கேட்டுக்கிட்டிருக்கிறார். ஒருவர் என்ன செய்கிறார், அதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியை சொல்றார், இன்னும் ஒருவர் சிரிக்கிறார். ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்றார், இன்னும் ஒருவர் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். ஒரே உணவு தட்டில் சாப்பிட்றீங்க, ஒருத்தருக்கு ஒருவர் கதை சொல்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், நகைச்சுவையோடு உரையாடுகிறீர்கள். எவ்வளவு அழகாக அந்த குடும்பம் இருக்கும், எவ்வளவு ஒற்றுமையாக அந்த குடும்பம் இருக்கும். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அந்த உள்ளங்கள் ஒற்றுமைப்படுவது என்பதுதான் குடும்பத்தின் உண்மையான ஒற்றுமை. அப்படி இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கை என்கிற அந்த தோட்டம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோட்டமாக அது இருக்கும். எனவே குடும்ப சிதைவுகளிலிருந்து ஒருவர் பாதுகாத்துக் கொள்வதற்கு குடும்பத்துக்குள்ள அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் என்பது அடுத்த ஒரு விஷயம். குடும்பத்தினுடைய சிதைவுக்கு அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா சுயநலம், அல் அனானியா. வமின் அஸ்பாபி தஃபக்குக்கில் உஸ்ரா உஸ்ரியா அல் அனானியா, ஒவ்வொருத்தரும் சுயநலமாக நடந்து கொள்வது. ஒ தக்தீமு தஹ்சீலில் ஹுகூக் அலா பத்லில் வாஜிபாத். எந்த அளவுக்கு சொன்னால் உரிமைகளை பெறுவதற்கு அவசரப்படுவாங்க, ஆனால் கடமையை செய்ய மாட்டாங்க. கடமையை செய்ய முதல்ல உரிமை தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவது. இது முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப சிதைவுக்கு இது காரணம். தன்னுடைய பெனிஃபிட்லாம் கவனமாக இருக்கும். குடும்ப பொதுவான விஷயங்களில் கடமைகளை செய்யறதுக்கு முன்னுக்கு போக மாட்டான், கிடைக்க வேண்டியதை கிடைக்கிறதுல அவசரப்படுவான். வலவ் இன்ததர குல்லு ஃபர்தின் வ தஹ்சீல ஹுகூகிஹி கல்ல பத்லி வாஜிபாத்தின் லமா தஹக்கக லி அஹதின் ஹக். யாராவது ஒருவர் இருக்கிறார், அவர் தனக்கு கிடைக்கிறதுலேயே கவனமாக இருக்கிறார், ஆனால் கடமையை செய்ய மாட்டேன்டா, அவருக்குரியது ஒழுங்காக அது கிடைக்காது. எனவே வ இன்னமா அல் முபாதரா, அதாவது குடும்ப ஒற்றுமை என்பது நீங்கள் அந்த நலனுக்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அதன் நலனை செய்ய வேண்டும். அந்த குடும்ப ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும், அந்த நலனை நாங்கள் நலனிலே கவனம் எடுக்க வேண்டும். இதை செய்தால் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலைக்கும். வயுதீமானி அல் முஹப்பா வல் இஸ்திக்ரார். எனவே இப்படி நடந்து கொண்டால் அன்பும்
ஸ்திரத்தன்மையும் குடும்பத்திலே நிலை பெறும். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தமஸ்ஸகு பிவசாஇலி இஸ்திக்ராரில் உஸ்ரா, குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடங்கள். வஜ்தனிபு அஸ்பாப தஃபக்குஹிஹா துஃப்லிஹு வதஸ்அது, நீங்கள் குடும்பத்தை சிதைவடைய செய்யக்கூடிய காரணிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சுபீட்சம் அடைவீர்கள் என்பதை சொல்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இன்னலில் இஸ்திக்ராரில் உஸ்ரா அல் முஸ்லிம அஸரன் அதீமன் ஃபி இஸ்திக்ராரில் முஜ்தமா, ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை இருக்கிறதே, அது ஒரு சமுதாயத்திலே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது குடும்பத்தோடு மட்டும் சுருங்காது, குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம். எனவே ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் ஸ்திரமாக, அது செழுமையாக, அது உறுதியாக, ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கும். எனவே ஒரு சமுதாய ஒற்றுமை என்பது ஒரு குடும்ப ஒற்றுமையிலே தங்கி இருக்கிறது. எனவே குடும்ப ஒற்றுமை என்பது சமூக ஒற்றுமையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தாக்கம் உள்ளது. ஒரு சலாமத்தில் உம்மா, குடும்ப ஒற்றுமை என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அதிலே தங்கி இருக்கிறது. ஃபமல் உஸ்ரத்து இல்லா வஹ்தா ஸகீரா, எனவே குடும்பம் என்பது யத்தகவ்வனு மின்ஹா வ மின் கைரிஹா முஜ்தமஉன் கபீருன், குடும்பங்களிலிருந்து தான் ஒரு சமுதாயம் உருவாகிறது. சமுதாயம்ன்றது பல குடும்பங்கள் சேர்ந்தது தான். எனவே வ இன்ன ஸலாஹல் உஸ்ரா, ஒரு குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மை இருக்கிறது, இஸ்திக்ராருஹா, அதாவது இஜ்னி சிமாரஹு அல் கரீபு வல் பஈத், அதனுடைய பிரதிபலனை கிட்ட உள்ளவரும் அனுபவிக்கிறார், தூரத்தில் உள்ளவரும் அனுபவம். ஒரு சமூகம் நல்லா இருந்தால் கிட்ட உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, அது தூரத்தில் உள்ளவர்களுக்கும் பயன் தருகிறது. வயன் அமு ஃபி திலாலிஹி அல் ஃபர்து வல் முஜ்தமா, அந்த குடும்பத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை, ஒரு சமூகத்தினுடைய ஸ்திரத்தன்மை, அதிலே தனிநபர்களும் சமூகமும் பயனடைகின்றது. எனவே ஃபபி இஸ்திக்ராரில் உஸ்ரத்தி வ ஸலாஹி துர்ரியத்தி தஹ்சுலு குர்ரத்தல் ஐன், அதாவது ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை, ஒரு குடும்பத்தினுடைய அந்த சீர்திருத்தம் என்பது அதனுடைய கிளையார்கள், அதனுடைய அங்கத்தவர்கள் கண்குளிர்ச்சியை பெறுகிறார்கள். தாய் தகப்பனை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பே ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன், எங்கள் மனைவிகளிலும் சந்ததிகளிலும் கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக. அப்போ குடும்பத்தினுடைய அந்த சந்தோஷம் என்பது ஒரு கண்குளிர்ச்சி என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான். எனவே ஒரு குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மையிலும் அதனுடைய பாதுகாப்பிலும் தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகிறது. வபி இஸ்திக்ராரில் உஸ்ரா வ ஸலாமத்திஹா மினத் தஃபக்குகி யன்ஷஉல் ஜீலு ஸாலிஹுன் நாஃபிஉ லினஃப்ஸிஹி வ லிவாலிதிஹி வ லிஉம்மத்திஹி, அதாவது தனக்கும் தனது பெற்றோருக்கும் உம்மத்துக்கும் பிரயோசனமான நல்ல சந்ததிகள் என்பது குடும்ப வாழ்க்கையின் ஒற்றுமையில் பிறக்கின்றது. அது பெற்றோர்களுடைய கண்களை குளிரச் செய்கிறது, வாழ்க்கையை மிளிரச் செய்கிறது. வயசிலு இலைஹிமா அல் அஜ்ர மின் அக்வாலிஹி வ அஃஆலிஹி பஅத வஃபாத்திஹிமா, தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகும் கூட அந்த குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தைகள் உருவாகுவதன் மூலம் அவர்களிடமிருந்து, அவர்களுடைய பேச்சுகள் செயல்களில் இருந்து மரணத்துக்கு பிறகும் அல்லாஹு தஆலா கூலியை கொடுக்கிறான். எனவே நல்ல உருவாக்கம், நல்ல குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு அடியான் மௌத்தாகிவிட்டால் 3 விஷயங்களை தவிர மற்றவை துண்டிக்கப்படும். இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம், அதாவது சதகா ஜாரியா, அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அல்லது அவர் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அல்லது அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வபி இஸ்திக்ராரில் உஸ்ரத்தி தமாசுகிஹா யதமாசகுல் முஜ்தமஉ, அதாவது இந்த குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமையானது, அந்த ஸ்திரத்தன்மையானது ஒரு சமுதாயம் அதை பற்றி பிடிக்க வேண்டும். அப்படி பற்றி பிடித்தால் தக்கில்லுல் இன்ஹிராஃபாத்து அல் ஃபிக்ரியா வ சுலூக்கியா வல் அக்லகியா, அதாவது பிரிவினைகள் குறையும். சிந்தனை ரீதியான, நடைமுறை ரீதியான, பண்பு ரீதியான சிந்தனை தாக்கங்கள், பிரிவினைகள், குழப்பங்கள் நீங்கும். ஃபயன்புகு ஷபாபுல் முஜ்தமஇ வ ஃபதயாத்துஹு, அதாவது ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் யுவதிகளும் சிறந்து விளங்குகிறார்கள். வயஸ்தஹிரு அல் வத்தனு, அதாவது நாடு செழிப்புறுகின்றது. அதே மாதிரி ஹத்தா யகூன காயிதன் ராயிதன் வாயிதன் கமா நுஹிப்பு வ நர்ஜு, அதே மாதிரி நாடு செழிக்கின்றது, அதன் நல்ல இளைஞர்களால் பெருமிதம் கொள்கிறது. நாம் விரும்புவது போல முன்னோடியாக வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு சமுதாயம் நாம் எதிர்பார்ப்பது போல உருவாகின்றது. எனவே ஃபத்தகுல்லாஹ அய்யுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
வஅலமு தெரிந்து கொள்ளுங்கள் அன்னல் உஸ்ரத்த ஸாலிஹத அல் முத்தராபிதத ஹியல் ஹிஸ்னுல் அவ்வல் லில் முஜ்தமா. அதாவது ஒரு சிறந்த ஒரு ஒற்றுமையான ஒரு நல்ல குடும்பம் என்பது அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாகும். ஒரு நாட்டை பாதுகாப்பது ஒரு நல்ல குடும்பம். வஹாஃபிது அலா இஸ்திக்ராரிஹா, அதனுடைய ஸ்திரத்தன்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய ஒற்றுமையை அல்லாஹ்வும் தூதரும் சொல்வது போன்று நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். தஸ்அது ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் சுபீட்சமாக வாழ முடியும். ஒரு நாடு செழிக்கும், ஒரு சமூகம் செழிக்கும், ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கும், ஒரு சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மிக அருமையான ஒரு குத்துபா. அல்லாஹ் இதன் மூலம் பயனடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் ஹாதியல் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் فاستغفروه إنه هو الغفور الرحيم.